ஒரு அழகான மலைப்பகுதி இருந்துச்சாம். அந்த மலைப்பகுதியில் நிறைய மரங்கள்லாம் இருந்துச்சாம். அந்த மரங்களில் ஒரு அழகான பஞ்சவர்ண கிளி வாழ்ந்து வந்துச்சாம். அந்த பஞ்சவர்ண கிளி ஒரு நாள் தனக்கான கூட்டை கட்டிக்கிறதுக்காக சின்ன சின்ன மரத்துண்டுகள் எல்லாம் செடிகள் எல்லாம் சேர்த்து ஒரு அழகான கூடு கட்டுச்சான் தனக்கு. அப்போ அந்த வழியாக வந்த ஒரு காகம் தனக்கு அந்த கூடு வேணும்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு அந்த கிளி நீயே உனக்கான கூட்டை ஏற்படுத்திக்கோன்னு சொல்லிச்சான். தனக்கு காலில் அடிபட்டிருக்குதா சொல்லி அந்த காகம் போய் சொல்லி அந்த கூடை கேட்டுச்சான். சரின்னு சொல்லி பஞ்சவர்ண கிளியும் அந்த கூட்டை அந்த காகத்துக்கே கொடுத்துடுச்சான். அந்த காக்கா நல்லது, நம்மளுக்கு எந்த வேலையும் செய்யாமல் ஒரு கூடு கிடச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். அப்போது என்ன பண்ணுச்சான் அந்த காக்கா, எந்த உழைப்புமே இல்லாமல் நம்மளுக்கு சூப்பராக ஒரு கூடு கிடச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். அதுக்கப்புறமா அந்த கிளி அங்கே இருந்து பறந்து போயிடுச்சான். அந்த காட்டில் திடீர்னு மழையும் புயலும் அடிச்சுதான். பயங்கரமான காற்றடிச்சதுனால அந்த காக்கையோட கூடு என்ன ஆச்சு தெரியுமா? மேலே இருந்து காற்றோட வேகத்தில் கீழே விழுந்துடுச்சான். மற்றவங்ககிட்ட இருந்து யாசித்து வாங்கின எந்த பொருளும் நம்மளுக்கு நிலைக்காதுன்றத அப்போ தான் அந்த காகம் உணர்ந்துச்சான். அதுக்கப்புறம் அந்த காகம் என்ன பண்ணுச்சான், தனக்கான கூட தானே தன்னுடைய முயற்சியால் கட்டுச்சான். எப்பயுமே மற்றவங்க உழைப்பில் நம்ம வாழக்கூடாது. தனக்கு வேணுன்றதை தான் செஞ்சுக்கணும். ஏற்பது இகழ்ச்சி.